மருதமலர் உறவுகள் தொலைபேசி நேர்காணலில் இன்று பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்களை. வணக்கம்னா, இது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கையை நிறைவேற்றுமா? என்ன கோரிக்கை? பட்டியல் வெளியேற்றம், இந்த சமுதாயத்துக்குன்னு தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேரனோட நினைவு நாளை அரசுல அறிவிக்கிறது. அதெல்லாம் கொடுத்துருக்கோமே, நம்ம ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கோம். பட்டியல் அந்த இதுல இருந்து அதை மக்களின் கோரிக்கை ஏற்று அதை நீக்கம்னு போட்டிருக்கோமே, அதுக்காக நம்ம பேசியும் இருக்கோம்ப்பா. அப்படியே இல்லைன்னா இப்ப நாங்க தனியா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், அதனால நீங்க அதுதான் நான் சொல்லியிருக்கேன், அதை செய்யறேன், அதை செய்வோம்னு சொல்றேனே. அதானா ஒரு எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நீங்க சொன்னா அந்த 5 நிமிஷம் இதுதான் அப்படின்ற போது ஒரு கேள்விக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா அது சரியா போயிருண்ணா. அதான் நீங்க தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எங்களை பட்டியல் சாதி அந்த பட்டியல இருந்து நீக்குங்கிறாங்க. அது கட்டாயமா நம்ம ஆட்சி வந்தோம்னா அது செய்யும், நீக்கும். கண்டிப்பா தேவேந்திரர்களோட கோரிக்கை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அது உறுதியா நிறைவேற்றும் ஆட்சியின் வரைவிலையும் நம்ம கொடுத்துருக்கோம். மக்களினுடைய கோரிக்கை நீண்ட காலமா இந்த கோரிக்கை இதை வச்சு போராடி கொண்டிருக்கிற நம்ம மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து பட்டியல் சாதியில இருந்து தேவேந்திர வேளாளர் மக்களை நம்ம எடுத்துரும். சரிண்ணா, ரைட்ண்ணா. ரெண்டாவது தற்போதைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களோட கருத்து என்ன? எந்த பட்டியல் வெளியிடுப்பா? இப்ப நான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு இப்ப அக்டோபர் 6ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பேர் நடக்க போகுது. இதுல ஒரு சில தலைவர்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து? இல்ல, அது என்னோட ஆதரவும் இருக்கு. நான் என்னவா இருக்கணும்ங்கறத நான் தான் தீர்மானிக்கணும். என் மக்கள் அந்த பட்டியல் சாதி இதுல என்னை சேர்க்காதேங்கிறாங்க. அது அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். அவங்களோட அந்த உணர்வோட இணைந்துதான் நானும் பயணிக்கிறேன், நம்ம கட்சியும் பயணிக்கிறேன். நன்றிண்ணா. தமிழக அரசு ஒரு சில சமுதாய தலைவர்களுக்கு மட்டும் நினைவு தினத்தை மரியாதை செலுத்துது. இதே தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேரனோட நினைவு தினத்தை ஒரு எப்படி மரியாதை செலுத்த மாட்டேங்குது, அதுக்கு உங்களோட கருத்து? அது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி தான் அப்படி செய்யும். ஜெயலலிதா அம்மையார் ஒரு இடத்துக்கு போவாங்க, சில இடத்துக்கு போவாங்க. சில திராவிட தலைவர்கள் இந்த இடத்துக்கு போனா இந்த வாக்கு வராது, அந்த இடத்துக்கு போனா அந்த வாக்கு வராதுன்னு இந்த இழிவு அரசியலை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் தான் செய்யும். தமிழர் ஓர்மைக்கு நிக்கிற, தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு அரசியல் வலிமையை கட்டமைக்கணும்னு நினைக்கிற, தமிழர் அரசை மலரச் செய்யணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருமே நம்ம பெருமை மிக்க இன முன்னோர்களாக நம்ம போற்றுவதை நீங்க பாக்குறீங்க. தொடர்ச்சியா நம்ம அதை செய்யறோம். அது தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு நாம அரசு மரியாதை செய்வோம், அரசு அதுக்கு வணக்கத்தை செலுத்தும், அதெல்லாம் கட்டாயம் செய்வோம். நம்ம மதிப்புமிக்க நம்ம இன முன்னோர்கள்ல ஒருவராக தான் பார்க்கணும். அப்படிதான் நம்ம தேவனைய பாவாணர்ல இருந்து நம்ம பாட்டன் வீரப்பெரும்பாட்டன் சுந்தரலிங்கனார்ல இருந்து எல்லாரையும் தமிழினத்தின் பெருமைமிகு அடையாளங்களாகவும் குறியீடுகளாகவும் பார்க்குமே ஒழிய சாதி சார்ந்த சமூகம் சார்ந்து பிரிக்க முடியாது. சரிண்ணா, ஓகேண்ணா. அடுத்து தற்போதைய நிலவி வரும் அரசியல் நிலைமையில் மாறும் பட்சத்தில் திரு அண்ணன் சீமான் அவர்கள் எங்கள் சமுதாய தலைவரோடு கைகோர்க்க சம்மதிப்பாரா? அது எங்க சமுதாயம்ங்கிறீங்க? ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு தான் நம்ம போராடுறோம். அதுல எல்லாரும் இணைஞ்சுதான் பயணிக்கிறாங்க. இதுல எல்லா சமூகத்து பிள்ளைகளும் அண்ணனோட பல லட்சக்கணக்கில் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல நம்ம பொது தொகுதிகளிலேயே தனி தொகுதியில நிப்பாட்டி கொண்டிருந்த இடத்துல பொது தொகுதியிலேயே நம்ம தேவேந்திர குல வேளாளர் மக்களை நம்ம நிறுத்துறோம். அது நான் தாழ்த்தப்பட்டவர்களா நினைக்கவே கூடாது, தமிழர்களா தான் நீங்க பார்க்கணுங்கிற அந்த முடிவுல, அந்த கொள்கை முடிவுல தான் நம்ம அதை செய்யறோம். அதுல தலைவர்கள் அவங்க நம்மளோட வருவாங்களான்னு நீங்க பாருங்க. அவங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சியில அங்க போனாதான் வெல்ல முடியும், அங்க போனாதான் 2-3 சீட்டு கிடைக்கும்னா அங்கதான் போவாங்களே ஒழிய நம்மளை போல பிள்ளைகளோட அவங்க இணைஞ்சு பயணிப்பாங்களாங்கிறத நீங்க தான் சொல்றாங்க. கேட்டு அது பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க ஓர்மையா இருக்கிறது இல்ல. அண்ணன் இங்க போனா ஜான் பாண்டியன் அங்க போனா என்ன சொல்றேன்னா, இந்த தலைவர்களை இணைக்கிறது விட இன்னொரு தலைமுறையை இணைக்கிறது, தமிழர்களா இணைக்கிறது, அதுதான் இங்க சாத்தியப்படும், அதான் தேவையும் கூடவா இருக்கு. ஏன்னா இவங்க ஒருத்தர் திமுக சார்ந்திருக்கிறாங்க, ஒருத்தர் அதிமுக சார்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க அப்படி போகும்போது அது நமக்கு நம்மளை போல பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாயிருது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனாலும் நீங்க அவங்க வரும்போது அன்னைங்க நம்ம கூட நிக்கிறதுல நமக்கு பெருமை தானே, நமக்கு வலிமை தானே. அதையே நான் வெறுக்க போறேன், மறுக்க போறேன். கண்டிப்பாண்ணா. உண்மையிலே உங்களோட டயத்தை ஒதுக்கி மருதமலர் உறவுகள் செய்தித்தளத்துக்கு செய்தி தொகுப்புக்கு
5 நிமிடம் பேட்டி அளித்த உங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது மருதமலை ஒரு சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ண்ணா. ரொம்ப நன்றி. நம்ம என் அன்பு உறவுகளுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடுங்க. ஓகே, நன்றிண்ணா.